ரொட்டீனாக செக்அப் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து லிவர் கேன்சர் வரத்துக்கான அறிகுறி இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் அதில் இருக்கும். அதை நீங்கள் எத்தனை பேர் கவனித்து பார்க்குறீங்கன்னு தெரியல. ஹெப்படைட்டிஸ் பி டெஸ்ட்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த ஹெல்த் செக்கப்பில் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த ஹெப்படைட்டிஸ் பிங்கிறது வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா நீங்கள் அதை அப்படியே விட்டுடக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபர்தர் டெஸ்ட் பண்ணணும். ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அளவு எவ்வளோ இருக்குது, உங்களோட லிவர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஹெப்படைட்டிஸ் பி பாசிட்டிவ் இருக்கப்போ உங்களோட பார்ட்னருக்கு வந்து இதனால பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதே வந்து யங் ஏஜில் இருக்காங்க, லேடிஸாக இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து ப்ரெக்னன்சி அப்போ வந்து ஹெப்படைட்டிஸ் பினால குழந்தைகளுக்கு பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹெப்படைட்டிஸ் பிங்கிறது வந்து ரொட்டீனாகவே வந்து சில பேருக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னே பண்ணுறாங்க. அது யாருக்கு அப்படின்னா ஹை ரிஸ்க் பீப்புள்னு சொல்கிறது. இப்போ வந்து ஹெல்த் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, டாக்டர்ஸ், நர்சஸ், அவங்களுக்குலாம் வந்து பேஷண்ட் ஹேண்டில் பண்ணுறாங்க, லேபில் வந்து வேலை செய்கிறாங்க, அந்த பிளட் சாம்பிளை ஹேண்டில் பண்ணுறாங்க, ஹோமோசெக்சுவலாக இருக்காங்க, அப்படி இல்லாட்டி ட்ராவலர்ஸாக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கப்போ வந்து நம்ம ரொட்டீனாகவே செக்அப் பண்ணுறோம். பட் ஹெல்த் செக்அப் பண்ணுறவங்க ஹெப்படைட்டிஸ் பி பாசிட்டிவ்னு இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக கவனித்து அதுக்கு மேலே உள்ள ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறது அவசியம்.